எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு புது ஹோம் தியேட்டரில் நான் உட்காந்துட்ருக்கேன். அண்ட் மற்ற ஹோம் தியேட்டரோட இந்த ஹோம் தியேட்டர் முற்றிலும் டிஃப்ரெண்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோம் தியேட்டருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்டைல், அதாவது சிம்பிளாக ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எட் இந்த ஹோம் தியேட்டர் ரொம்பவே வந்து டெக்னிக்கலி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹோம் தியேட்டர். ஸோ இதில் வந்து RO3Dயில் 7.2.8 சேனலுக்கு ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் சாதாரணமான ஸ்பீக்கர்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ஃபோக்கலில் ஆரியா 300 சீரீஸ், எல்லாமே ஃப்ளாக்ஸ் ஃபைபர் கொண்ட ட்ரைவ். ஸோ ஃப்ளாக்ஸ் ஃபைபர் ட்ரைவ்ஸ்லாம் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து 15 சேனல்ஸ்க்கு நாங்கள் வந்து இங்கே போட்டிருக்கோம். அண்ட் அது போக இதில் வந்து AV10 அண்ட் AM10 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 15.4 சேனல்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ப்ராசஸிங் இங்கே வந்து நடக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரீமியம் ப்ரொஜெக்டர் வந்து சோனியிலேருந்து 4K ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 6 லேயர் அக்காஸ்டிக்கில் ஒரு காம்பேக்டான ரூமில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ரூம் வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்பார்ட்மெண்ட். அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஹோம் தியேட்டர் வந்து எப்படி பில்ட் பண்ணோம் அண்ட் என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் நாங்கள் எடுத்தோம் அண்ட் கஸ்டமரோட ஆஸ்க் என்ன அண்ட் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஹோம் தியேட்டர் இப்போது அவர் நினச்ச மாதிரி வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் ஆர் இந்த டெக்னாலஜியோ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வித்தவுட் ஃபர்தர் அடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமரை பற்றி ஒரு 2 வார்த்தை நான் பேசியே ஆகணும். ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ 1.5 இயர்ஸ் முன்னாடி எங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி தான் வந்து அவர் மும்முரமாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து சிட்டிக்கு நடுவில் பார்த்துக்கிட்டு இருந்தார். பட் அவர் நினைக்கிற மாதிரி கரெக்டாக அது வந்து அமையலை. அதனால் அவர் வந்து அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ அந்த டைமில் இதே அப்பார்ட்மெண்ட் இப்போ நான் உக்காந்துட்ருக்கிற இடத்துல நாங்கள் நின்று இதில் அப்போது ஒரு ரூமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் தான் இருந்தது. ஒரு தளம் மட்டும் தான், அந்த ஃப்ளோர் மட்டும் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் 2 பேரும் நின்று இந்த ஹோம் தியேட்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ஏன்னா நெய்பர்ஸ்க்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் இவருக்கும் வந்து அந்த எஃபெக்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைனிங் அப்ரோச்லாம் எடுத்து தான் பண்ணோம். அப்போயே நாங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டோம், சார் நீங்கள் வெறும் எக்யூப்மெண்ட் மட்டும் தான் நான் வந்து செலவு பண்ணுவேன், அக்காஸ்டிக்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வராது. பட்
நம்ம அக்காஸ்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பண்ணோன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நெய்பர்ஸ்க்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்களும் வந்து இந்த ஹோம் தியேட்டர் ஆஸ் அ ஹோல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கிளியராகவே சொன்னோம். அண்ட் கஸ்டமர் ஆல்சோ அக்செப்டட் இட். பிகாஸ் கஸ்டமர் வந்து இந்த ஹோம் தியேட்டர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே ஒரு பரிச்சயமான ஒரு நபர் தான். அவர் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் அண்ட் ஆடியோவில் வந்து பயங்கரமான ஒரு கிரேசியான ஒரு டேஸ்ட் இருக்கிறவர். ஸோ அவருக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் மட்டும் இருக்கவே கூடாது. குவாலிட்டி வந்து டாப் நாட்ச்சில் இருக்கணும். ஒரு சிக்னேச்சர் ரெஃபரன்ஸ் லெவலில் இந்த ஹோம் தியேட்டர் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் போகணுமோ நீங்கள் போங்க, நானும் வந்து உங்களுக்கு என்னோடய இன்புட்ஸும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவரும் வந்து சின்ஸ் அப்ராடில் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கும் இந்த எக்யூப்மெண்ட் மேலாம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் கஸ்டமர் வந்து ஹீஸ் அ குவாலிட்டி அனலிஸ்ட் அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஜாப் என்னென்னா, சப்போஸ் ஒரு லேப் இருக்குது, நம்மளோட ஃபீல்ட்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ THX சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு ஸ்பீக்கருக்கு. ஸோ அவங்க ஒரு டெஸ்டிங் லேப் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லேபில் வந்து அவங்க கரெக்டான குவாலிட்டியில் தான் வந்து அந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்களா, அவங்க டெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து கரெக்டாக டிஃபைன் ஆகிருக்கா, அவங்க பண்ணுற ப்ராசஸ்லாம் கரெக்டானா, அந்த டெஸ்ட் பண்ணால் அந்த ஸ்பீக்கரோட தன்மையை வந்து இவங்களால் வந்து கணிக்க முடியுமா, அதுக்கான ரிசல்ட் இவங்களுக்கு வருமா, இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி அதுக்கு ஒரு குவாலிட்டி. ஸோ ஏற்கனவே குவாலிட்டி செக் தான் அந்த லேப்லேயே நடக்கும். அந்த குவாலிட்டிக்கே இவங்க குவாலிட்டி அக்ரெடிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த அக்ரெடிஷன் கொடுத்தா தான் அந்த லேப் வந்து ஒரு சர்டிஃபைட் லேப், இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த லேபுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் தான் அவர் இருக்கார். ஸோ பேசிக்காகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் தான் வந்து அக்ராஸ் ஆல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் அவர் வந்து ஷட்டில் ஆகிட்டே இருப்பார். ஸோ இந்த மீன் டைமில் தான் வந்து அவர் இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ ஃபைல் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி என்னென்ன மாதிரியான சிஸ்டமில் என்ன மாதிரியான சவுண்டு வரும், ஸோ இது எல்லாமே வந்து அப்போயும் வந்து ஒரு சின்ன ஹோம் தியேட்டர் அவர் வச்சுருந்தார். ஸோ இங்கே வந்து ஒரு பக்காவாக செட்டில் ஆகி ஒரு வீடு கட்டி எந்த அளவுக்கு வீடு கட்டுறதுல அவர் வந்து முனைப்பை காட்டினாரோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் இருக்கணுங்கிறதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அவரோட இன்புட்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டரை வந்து கட்டமைச்சோம். அண்ட் ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான காம்பனண்ட்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரியான டிசைன் அப்ரோச் நாங்கள் எடுத்திருக்கிறோம், அண்ட் இந்த காம்பனண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அண்ட் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு, அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரு புது அனுபவமாக இந்த வீடியோ அமையுன்றதில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் போட்டிருக்கோன்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டவர் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் ரைட் அண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட். ஸோ டவர் ஸ்பீக்கர் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கலில் ஆரியா 936ங்கிற மாடல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹைட்டான டவர் ஸ்பீக்கர் தான். அண்ட் இது பார்க்குறதுக்குமே ரொம்பவே ஒரு சாலிட் பில்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து மெயினாக இதோட குவாலிட்டி, இந்த பில்ட் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிவிங் ரூமில் வைக்கிறதுக்கான ஸ்பீக்கர் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அட் த சேம் டைம் அதோட பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இதை வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. இல்லாட்டி இது ஸ்க்ரீனுக்கு வெளியில் வச்சோன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கிட்டத்தட்ட 300 வாட்ஸ் ஆஃப் பவர் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வந்து ஃப்ளாக்ஸ் பேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 6.5 இன்ச்சில். ஒரு 6.5 இன்ச் மிட்ரேஞ்ச் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிரைவில் இருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் ஃபைபர் பற்றி மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு செப்பரேட்டாகவே யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த டவரில் இருக்கிற ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டர் தான், இந்த TNF இன்வெர்டட் டோம் ட்வீட்டர். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. ஸோ அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் இது ரெண்டுமே வந்து ஒரு அலாயில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலேருந்து வர அந்த சில் சவுண்ட் அது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஓவரால்
அக்ராஸ் த ஃப்ளோர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஸ்பீக்கர் தான் இது. அண்ட் இந்த ட்வீட்டரில் இருக்கிற இந்த சரவுண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து போரான்ற ஒரு மெட்டீரியலில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த போரான் மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஃபோக்கலில் வந்து இருக்கிறதுலே டாப் மாடல் பார்த்திங்கன்னா உத்தோப்பியான்ற ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த ட்வீட்டர்லேயும் இந்த போரான் மெட்டீரியல் அந்த மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போரான் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டலே வந்து ஒரு ஷேப் மெமரி மெட்டல் அது. ஸோ அது வந்து எந்த ஷேப்புக்கு மாறினாலும் திருப்பியும் அதோட ஒரிஜினல் ஃபார்ம் ஃபேக்டரிக்கே வந்துடும் அது. ஸோ அது வந்து ஒரு ஷேப் மெமரி மெட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போரான் மெட்டீரியல் தான் இதில் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த மூமெண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் வந்து ட்வீட்டர்லேருந்து வந்தாலும் திருப்பியும் பேக் டு அதோட பொசிஷனில் போய் இந்த ட்வீட்டரை வந்து உட்கார வச்சிடும். ஸோ அதனால தான் வந்து போரான் மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்பீக்கரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கேட்கும்போது மற்ற ஸ்பீக்கர்ஸோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோக்கலோட ஒரு யூனிக் சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து இதில் நல்லாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ as far as பெட் சேனல்ஸ் ஆர் கன்சர்ன்ட், ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் என்ன போட்டிருக்கோன்றதை பற்றி பேசிட்டோம். இப்போ பெட் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பேர் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேர் வந்து 2 சைட் சரவுண்ட்ஸாகவும் இன்னொரு பேர் வந்து ரியர் சரவுண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் ஆரியா 300 IW6ங்கிற மாடல். அண்ட் நாட் ஒன்லி திஸ், சரவுண்ட் ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஆர் ஹைட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஐடென்டிக்கலாக சேம் மாடல் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இங்கே வந்து அந்த சவுண்டோட அந்த ட்ராவல் வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த அப்ரோச் நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் ரொம்பவே அது வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ பெட் சேனல் இஸ் கன்சர்ன்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் சரவுண்டில் நாங்கள் போட்டிருக்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபோக்கல் ஆரியா 300 IW6. ஸோ இது வந்து ஒரு இன்வால்வ் ஸ்பீக்கர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு வந்து TNF இன்வெர்டட் டோம் ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து நம்ம டவரில் இருக்கிற சேம் TNF அண்ட் அந்த அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் அலாய் கொண்ட இந்த ஸ்பீக்கர் தான், இந்த ட்வீட்டர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து லெவல்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் மிட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லோ, மிட் அண்ட் ஹை இந்த 3 கண்ட்ரோலும் வந்து இதில் வச்சுருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ளாக்ஸ் ஃபைபர். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் ஃபைபர் ட்ரைவ் வந்து எந்த அளவுக்கு வெர்சடைலாக இருக்குன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இது சரவுண்டில் இருக்கும்போது இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 90 dBக்கு வரும். ஸோ த்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டரை வந்து செட் பண்ணும்போது என்ன மாதிரியான ரூம், அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீக்கர்ஸ், அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஆம்ப்ளிஃபயர்ஸ் இப்படி தான் போவோம். இது வந்து ஒரு மிட் பட்ஜெட் ஒரு நார்மலான ஹோம் தியேட்டரை வந்து செட் பண்ணணும்னா இப்படி போவோம், இந்த அப்ரோச் எடுப்போம். பட் இது வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஹோம் தியேட்டருங்கிறதுனால இதில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வந்து சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 15 சேனல் வந்து ஒரே பவர் ஆம்பில் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த 50 சேனலுக்கான அவுட்புட் பவர் வந்து ரொம்ப சீராக வந்து எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் போதுமான பவர் வந்து போகணுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கரில் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த பவர் வந்து ஜாஸ்தியாக வந்து ஸ்பீக்கரை இழுக்காது. இதை ஏன் சொல்கிறேன்னா, சென்சிட்டிவிட்டி வந்து சப்போஸ் 85 dBயோ இல்லை 86 dBயோ இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஏவி ரிசீவரில் 70% வால்யூம் வச்சு அந்த ஸ்பீக்கரை நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நார்மலாக ஃப்ளாட்டாக தான் அது சவுண்ட் பண்ணும். நீங்கள் 60, 70, 80க்கு மேலே நீங்கள் வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த த்ரோ வந்து நல்லா வரும். பட் வேறன் நீங்கள் அதே ஆம்ப்ளிஃபயரில் அதே ஏவி ரிசீவரில் நீங்கள் வந்து ஒரு 92 dBயில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து +5 dB இந்த ஸ்பீக்கரோட ட்ரைவ்லேயே உங்களுக்கு வந்து அந்த கெயின்னு சொல்லுவாங்க, ஸ்பீக்கருக்கு உண்டான ஒரு தன்மை. 85 dB சென்சிட்டிவிட்டி இருக்கிற அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் அதே 70 வால்யூம் வந்து இந்த ஸ்பீக்கரில் வைக்கவே முடியாது. ரொம்ப ஜாஸ்தியாக அதோட அவுட்புட் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற வால்யூம், பவர் எல்லாமே சேம் தான். ஆனால் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, இந்த ட்ரைவோட அதோட எம்பெடட் கெயின் ஒன்று இருக்குது, அதோட நேச்சரே அப்படி தான். ஸோ அந்த நேச்சரை வச்சு தான் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து கணிப்பாங்க. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரைவில் இருந்து வர அவுட்புட் வந்து அந்த த்ரோ வந்து நல்ல எக்ஸூபரண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். கம்மி பவர்லேயே அது கொடுக்கும்போது எப்படி நம்மளுக்கு வந்து வண்டிக்கு வந்து கம்மி ஃபியூவலில் ஜாஸ்தி மைலேஜ் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கம்மி பவரில் ஜாஸ்தி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல மைலேஜ்னு சொல்லலாம்.
ஸோ லேமன் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய வீடியோஸில் வந்து சென்சிட்டிவிட்டி எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம பார்த்து ஸ்பீக்கர் வாங்கணுங்கிறது வீடியோலாம் நான் வந்து ஏற்கனவே நான் பேசிக் ஹோம் தியேட்டர்ஸ்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். பட் அதை பார்க்கலனாலும் நீங்கள் வந்து திரும்ப போய் அதை ரீவிசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் ஹேவிங் செட் தட், இந்த ஸ்பீக்கரோட சென்சிட்டிவிட்டி வந்து 90 dB. அண்ட் இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வாட்ஸ்லேருந்து 130 வாட்ஸ் வரைக்கும் இதோட அவுட்புட் வந்து இது கொடுக்கும். என்னோடய வாட்டேஜ் வந்து ஈவன் மீடியோக்கு ஸ்பீக்கரே வந்து உங்களுக்கு வந்து 200 வாட்ஸ் 300 வாட்ஸ் கொடுக்கும். இது வெறும் 130 வாட்ஸ் தான் வந்து கொடுக்குது. நீங்கள் வெறும் வாட்டேஜ் மட்டும் ஒரு ஸ்பீக்கரை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிறதுக்கு ஓகே. நீங்கள் ஹை எண்டெல்லாம் வந்து வெறும் வாட்டேஜ் மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏமாறுவீங்க. அந்த நம்பர்ஸில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 130 வாட்ஸ் வந்து அது மேட்டர் கிடையாது, இந்த ட்ரைவ் தான் மேட்டர். ஸோ ஈவன் 100 வாட்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ஹை அண்ட் அல்ட்ரா ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 130 வாட்ஸ் வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணோம். அதுவும் கம்மி பவர், அதாவது ஆம்ப்ளிஃபயர்லேருந்து கொஞ்சம் பவரே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதோட அவுட்புட் வந்து நல்லா த்ரோ வந்து சூப்பராக கொடுக்கும். சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்து ஏதோ பக்கத்தில் வந்து நீங்கள் மெட்டலில் வந்து டங்குன்னு அடித்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இதிலேருந்து வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சரவுண்டுக்கு ரொம்பவே ஆப்டான ஸ்பீக்கர். அண்ட் 4 சரவுண்ட் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கார் வந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிராக்டர் சவுண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் சரவுண்டில் வரும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே அதெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் டெனட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஒரு சீன் வரும். 2 பக்கமே வந்து ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகும். அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சவுண்டு வந்து இது ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. நானும் கஸ்டமரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இது போக நாங்கள் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 7 ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வந்து ஹைட் சேனல்ஸ்க்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கோ, அதாவது ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் இருக்கோ, அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைட் ஹைட், ஃப்ரண்ட் ஹைட் சென்டர் அண்ட் ஃப்ரண்ட் ஹைட் லெஃப்ட் ஸ்பீக்கர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே சேம் 300 IW6ன்ற மாடல். ஸோ இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்ரைவ். ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 3 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ மொத்தம் 7 ப்ளஸ் இங்கே வந்து வாய்ஸ் ஆஃப் காட் இருக்குது. ஸோ நான் இதுக்கு வரேன். பட் இதுவுமே வந்து சேம் ஐடென்டிக்கல் ஸ்பீக்கர் தான். அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரைவ். இந்த ட்ரைவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மோரோவர் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹைலி பர்ஃபார்மிங் ஸ்பீக்கர். அதுவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர் இருக்குது. வாய்ஸ் ஆஃப் காட் வந்து சேர்த்தோன்னா 8. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கேனேன்னு அந்த சவுண்டு வந்து நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூமில் உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சவுண்டு வந்து ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே நுணுக்கமாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்ப எக்ஸ்க்யூசிட்டாக உங்கள் காதுக்கு வந்து சேரும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். இது போக ஹைட் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டம் பாக்ஸ் பண்ணி இந்த டிசைன் கூடவே வந்து அதையும் வந்து கேமோஃப்ளேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் இது வந்து ஆடாக தெரியாமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து எல்லா ஹைட் சேனல்ஸும் வந்து ஒரு வால் மவுண்ட்டில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரீசன் பீயிங் RO3D லே அவுட்டில் உங்களுக்கு வந்து அந்த டார்கெட் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஸோ ஈவன் ஒரு சின்ன ஒரு 10 to 15 டிகிரிஸில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் வந்தாலுமே உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக கேலிப்ரேஷன் பண்ணும்போது கிராஃபில் காமிச்சிடும். ஸோ இங்கே நாங்கள் வந்து வால் மவுண்ட் ஸ்வைவல் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மேலேயும் கீழேயும் அப் டு 45 டிகிரிஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டில்ட் ஆகும். அண்ட் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் அப் டு 45 டிகிரிஸ் டில்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே போதுமானது. அண்ட் எங்களால் வந்து கரெக்டாக ஒரு சின்ன 1 டிகிரி கூட நம்மளால் வந்துட்டு
பர்ஃபெக்டாக இது வந்து பொசிஷன் பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது கரெக்டாக ஒரு ஆப்டிமம் சவுண்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து இது எக்ஸிபிட் பண்ணும். ஸோ கஸ்டமரோட ப்ரைமரி சிட்டிங் பொசிஷன் வந்து இந்த சீட்டு. ஸோ இதுதான் வந்து ரூமோட சென்டரும் கூட. ஸோ இதை சுற்றி உங்களுக்கு வந்து ஹைட் சேனலும் பெட் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கார்டுன்னு சொல்லி இந்த தேர்ட் லேயர் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இங்கே உட்காரும்போது உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் லேயர்லேருந்து சப்போஸ் RO3D கண்டென்ட் வந்து நம்ம ரன் பண்ணோன்னா இதிலேருந்து சவுண்டு வரும். அண்ட் முக்கியமாக மேலே கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து டாப் லேயரில் என்னென்னலாம் சவுண்டு இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் நல்லாவே கேட்கும். ஸோ ஓவரால் இந்த லேயரை வந்து நம்ம டால்பி அட்மாஸ் லேயரோட கம்பேர் பண்ணோன்னா கம்பேரிட்டிவ்லி RO3Dயோட லேஅவுட் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து 2D லேயர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து பெட் சேனல்ஸ் இருக்கும் அண்ட் டாப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், மேலே ஓவர் ஹெட் சேனல்ஸ் இருக்கும். வேறன் RO3Dயில் தான் உங்களுக்கு வந்து பெட் சேனல்ஸ் உங்களுக்கு சரவுண்ட் சவுண்ட் வரும். அண்ட் அது போக ஹைட் சேனல்ஸ்னு ஒரு லேயர் இருக்கும். அண்ட் அது போக தேர்ட் லேயர் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீக்கர் ஆர் வாய்ஸ் ஆஃப் காட் VOGன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேனல் வரும். ஸோ இது எல்லாமே வந்து RO3Dயில் தான் ஒரு பர்ஃபெக்ட் டோம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து RO3D ஒரு 3D சவுண்ட் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சவுண்டோட இன்டர்ப்ரிட்டேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த சவுண்டோட ப்ராசஸிங் வந்து RO3Dயில் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் டால்பி அட்மாஸில். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த RO3Dயும் டால்பி அட்மாஸும் வந்த புதுசில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் இருக்கட்டும் இல்லை கஸ்டமர் பிளேஸில் இருக்கட்டும், ஸோ அங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு சேனல்லையும் வந்துட்டு எவ்வளோ சவுண்டு வருதுன்னு சொல்லி நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது RO3Dயில் ஹைட் சேனல்ஸ்க்கான அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டை வந்து ரன் பண்ணாலுமே RO3D லேஅவுட்டில் வந்து அது ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் கண்டென்ட் ரன் பண்ணும்போதே நீங்கள் RO3Dன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராசஸிங் டீகோடிங்கும் RO3Dயில் நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த ஹைட் சேனலோட அப்மிக்சிங் வந்து ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு வந்து இருந்தது. அண்ட் அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் இங்கேயும் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் வந்து டால்பி அட்மாஸ் நோ மேட்டர் டால்பி அட்மாஸாக இருக்கட்டும் இல்லை DTS HDயாக இருக்கட்டும், DTS HD மாஸ்டராக இருக்கட்டும், IMAX என்ஹான்ஸ்டாக இருக்கட்டும், எந்த கண்டென்ட்டை நம்ம ரன் பண்ணாலுமே நீங்கள் RO3D லேஅவுட்டில் RO3D ப்ராசஸிங் போட்டாலே அந்த சவுண்டிங்கே வந்து மாறிடுது. அந்த ஹைட் சேனல்ஸ்லேருந்து வர அந்த சவுண்ட் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் ரொம்பவே நல்ல தெளிவாக கேட்குது. அண்டு எங்களுக்கும் ரொம்ப அந்த பழைய கண்டென்ட்லாம் வந்து RO3Dயில் பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அந்த சவுண்டோட அந்த பர்ஃபார்மன்ஸே இந்த லேஅவுட்டில் வந்து மாறுது. இந்த ரூமுக்கு SVS PB3000ங்கிற 2 சப்வூஃபர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளோ சின்ன ரூமில் ஒரு SB3000வே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் 2 யூஸ் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப பேஸ் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி வரும். சப்போஸ் நீங்கள் ஹோம் தியேட்டர்ஸ்க்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா. பட் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால, அதுவும் பவர்ஃபுல் சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அகெயின்ஸ்ட் ஒன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சப்வூஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹாட் ஸ்பாட்டிங் ஆகிடும். ஒரு இடத்துல இருந்து மட்டும் பேஸ் வந்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அது வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து உக்காந்தா தான் அந்த பேஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஹாலில் வந்து நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் சப்வூஃபர் வைக்கும்போது, ஒரு பொசிஷனில் வைக்கும்போது ஒன்றுமே பேஸே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து பார்த்து சப்வூஃபர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் மூவ் பண்ணி வைக்கும்போது தான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் ஆகி உங்களுக்கு வந்து பேஸ் வரும். ஸோ அதுக்கான கரெக்டான ஸ்பேஸில் நீங்கள் வைக்கும் போது அந்த இடத்துல வேறு எதனா பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நகர்த்த முடியாது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு அந்த பேஸே வந்து இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் நிறையா இருக்குது. பட் நீங்கள் 2 சப்வூஃபர் ரிப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்ராஸ் த ரூம் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஒரு டிஃப்யூஸ்டான பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ரொம்ப வந்து ப்ரிசைஸ்டாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து சேம் பாயிண்ட் தான், ப்ரிசிஷன். உங்களுக்கு வந்து 2 சப்வூஃபர் வைக்கும்போது அதில் இருந்து வர அந்த டிஸ்டார்ஷனை வந்து நீங்கள் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு சப்வூஃபரை யூஸ் பண்ணிவிட்டு ஹையர் வால்யூம்ஸ் வைக்கும்போது ஒரு பீக்ஸில் ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு சப்வூஃபர் டிஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சப்வூஃபரை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு 2 சப்வூஃபர் வைக்கும்போது உங்களால் வால்யூமை வந்து சப்வூஃபரோட வால்யூமை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த பவரை வந்து டோன் டவுன் பண்ணலாம்.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேஸில் வந்து நல்ல ஒரு டைட்னஸ் வந்து கிடைக்கும். அந்த ப்ரிசிஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சவுண்டில், அதுவும் பேஸ்லேயே வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃப்ளாட்டாக பேஸாக அந்த ஒரு 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 எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடக்குது ஒரு சீனில் அப்படின்றப்போ, அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கே வந்து ரெக்கார்டிங்லேயே நிறைய லேயர்ஸ் ஆஃப் பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில். அந்த சின்ன சின்ன ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வழியாக உங்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு 2 சப்வூஃபர் தான் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெட்ரூம் வந்து இது வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தட் அந்த பேஸ் இல்லை சப்வூஃபரோட சவுண்டோட கிளிப்பிங்கை வந்து இது நிறையா தடுக்கும். அதே மாதிரி ரூமோட இந்த சப்ரஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில டைமில் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி பூம் பூம் பூம்னு சவுண்டு அதிலிருந்து வரும். ஸோ அந்த சவுண்டை வந்து ரெசனன்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். 2 சப்வூஃபர் இருக்கிறதுனால இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் கிளாஷ் ஆகி கேன்சல் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து திருப்பியும் ஒரு பியூரான டீப் பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 2 சப்வூஃபரை வந்து எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் PB3000 இஸ் கன்சர்ன்ட், இந்த சப்வூஃபர் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர். இந்த ரூமில் வந்து ஒரு சவுண்ட் ப்ரெஷரே வந்து இது க்ரியேட் பண்ணும். இதில் வந்து எக்ஸூபரண்ட் அந்த ஏரை வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த சப்வூஃபர். இதில் வந்து 13 inch ஹை எக்ஸ்கர்ஷன் SVS டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டினியூஸ் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 800 watts அண்ட் 2500+ watts இது வந்து பீக் அவுட் ஆகும். அண்ட் இதில் வச்சுருக்கிற ஆம்ப்ளிஃபையர் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் ஸ்லெட்ஜ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. அது SVSக்குன்னே உரித்தான ஒரு ஆம்ப்ளிஃபையர். STA 800 D2 DSP ஆம்ப்ளிஃபையர் தான் இதில் பொருத்தியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டூயல் போர்ட் SVS கேபினட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை லெவல் ஆஃப் ஏர் வந்து உங்களுக்கு வந்து இது புஷ் பண்ணும் வெளியில். இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லையும் அந்த பேஸ் வந்து டிஃப்யூஸ்டாக இருக்கிறதுக்காக இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ 2 நம்ம போடுறதுனால அது இன்னும் ப்ரிசைஸாக அந்த பேஸில் வந்து ஒரு வாப்லியாக இல்லாமல் ஒரு டைட்னஸை வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி வந்து கிட்டத்தட்ட 16 Hz வரைக்கும் இது கீழே போகும். எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லாமல் ரொம்பவே ஒரு கண்ட்ரோல்டு அண்ட் ப்ரிசைஸ்டு பேஸ் உங்களுக்கு இது இருந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து ஃபுல்லி DSP கண்ட்ரோல்டு சப்வூஃபர் தான். இது வந்து நீங்கள் சப்போஸ் கேலிப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து இந்த சப்வூஃபரை வந்து ஃபுல்லாகவே அந்த DSP கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஈக்குவலைசர்லேருந்து இதோட வால்யூம், ஃபேஸ் கண்ட்ரோல் எல்லாமே அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சவுண்ட் ப்ராசஸர் இருக்கணும். அண்ட் அந்த சவுண்ட் ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பவர் ஆம்ப் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்றும் என்ன மாதிரியான ஸ்பீக்கரை நாங்கள் செலக்ட் பண்ணமோ இந்த ரூமுக்கு, அதே மாதிரியான அதுக்கு ஏற்ற மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் ஒன்றா நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். ஸோ அப்படி பில்ட் பண்ண ஹோம் தியேட்டர் தான் இது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா RO3Dயில் 7.2.8 சேனலுக்கு நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கல் ஆரியா 300 சீரீஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்பீக்கருமே நல்ல மேசிவான பவர்ஃபுல் ஸ்பீக்கர். அண்ட் அந்த ஸ்பீக்கரை வந்து பவர் அப் பண்ணுறதுக்கு AV10 அண்ட் AMP10 பவர் ஆம்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ AV10 வந்து உங்களுக்கு தெரியும் 15.4 சேனல் ப்ரீ ப்ராசஸர் அண்ட் AMP10 வந்து 16 சேனலுக்கான பவர் ஆம்ப். அண்ட் அதுவுமே வந்து ஒரு நல்ல எனாமஸ் பவரை வந்து கொடுக்கும். ஸோ மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ப்ரீ ப்ராசஸர் அண்ட் பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா மெரான்ஸோட சினிமா சீரீஸ் AV10 அண்ட் AMP10. ஸோ AV10 பார்த்தீங்கன்னா 15.4 சேனல் ப்ரீ ப்ராசஸர். அண்ட் இதில் வந்து டீகோடிங்க்கு பார்த்தீங்கன்னா RO3D, டால்பி அட்மாஸ், DTS:X, IMAX என்ஹான்ஸ்ட், இது ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டட். அண்ட் கேலிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டைராக் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இன்பில்ட்டாகவே வந்து ஆடிசி கேலிப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. டைராக் வந்து இதுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் தான் வந்து கிடைக்கும். ஸோ HDMI பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 7 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 போர்ட் வந்து அவுட்புட்டுக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது வந்து 1080p வந்துட்டு 4Kக்கு அப்ஸ்கேல் பண்ணும் அண்ட் 4K வந்து 8Kக்கு திருப்பியும் அப்ஸ்கேல் பண்ணும் அது. ஸோ இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா HDAM ஹைப்பர் டைனமிக் ஆம்ப்ளிஃபையர் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. அண்ட் இதுக்குன்ட்டு வந்து வெறும் ப்ராசஸிங்க்கு மட்டுமே இங்கே வந்து டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த ப்ராசஸிங்க்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு நாய்ஸை வந்து டோட்டலாக எராடிகேட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே சொல்வேன், ப்ரீ ப்ராசஸிங் வந்து சும்மா ஒரு ஏவி ரிசீவரோட ஒரு ஃபீச்சர் தான், ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான். பட் ப்ரீ ப்ராசஸருக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு டிவைஸ் போடும்போது அதிலிருந்து வர அந்த சின்ன சின்ன நுவான்சஸ், அதுக்கு தேவைப்படுற அந்த டெடிக்கேட்டட் பவர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸிங்கை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ஹோம் தியேட்டருக்கு கண்டிப்பாக AV10ங்கிறது ஒரு நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு எக்யூப்மெண்ட். AMP10லேயும் வந்து இதே மாதிரி டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு 16 சேனலுக்கு டிஸ்க்ரீட் 200 வாட்ஸ் பவர் இருக்குது. அண்ட் இது கூட BTL மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, பிரிட்ஜ் டைட் லோடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, சப்போஸ் உங்களோட நீங்கள் வந்து ரொம்ப பவர் ஹங்கரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு 200 வாட்ஸ் பத்தலை, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 400 வாட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் போடுறீங்க, அதுக்கு வந்து 400 வாட்ஸ்க்கு டிஸ்க்ரீட் பவர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போது என்ன பண்ணலான்னா, இதில் வந்துட்டு 2 சேனல், அதாவது 16 சேனலுங்கிறதுல 2 சேனல் மட்டும் எடுத்து அதில் BTL மோடுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சேனலுக்கான பவரும் எடுத்து ஒரே ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 400 வாட்ஸில் அந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். அப்படி டபுள் ஆகிடும், 200 + 200 அப்படி டபுள் ஆகி வரும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு வந்து அந்த 400 வாட்ஸ்க்கான பவர் வந்து எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் டிஸ்க்ரீட்டாக வரும்போது அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து 400 வாட்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிட்ஜ் டைடலோட எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இந்த 200 வாட்ஸே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 டிவைஸ் பற்றியும் நான் ஹைலி டீட்டெயில்டு வீடியோ வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன், இது வந்து புதுசில். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த டிவைசஸ் பற்றி இன்னும் நிறைய தெரியணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அதெல்லாம் நான் வந்து சிப் லெவலில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கம்பெனி சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ், ஐசிஸ், சிப்செட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அதில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரூம் கேலிப்ரேஷனுக்கு வந்து இவங்க டைராக் வந்து கொடுத்துருக்காங்க. டைராக் லைவில் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டான ஒரு கேலிப்ரேஷன் பண்ண முடியும். பட் கேலிப்ரேஷன் பற்றி நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். பட் இப்போ வரைக்கும் டைராக் லைவ் வச்சு தான் இந்த ஃபுல் ரூமையும் நாங்கள் வந்து கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது போக டிஸ்பிளேக்கு நாங்கள் வந்து சோனியில் வந்து ஹை அண்ட் 590ESங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் 4K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு ஹை அண்ட் ப்ரொஜெக்டர் தான் நாங்கள் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஜெக்டருக்கு பின்னாடியும் ஒரு நல்ல ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கஸ்டமருக்கு ஸ்டார்டிங்கில் லேசர் ப்ரொஜெக்டர் தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் சோனியில் வந்து 5000ESங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 290ES, 590ES அண்ட் 790ES இந்த 3 மாடல் தான் வந்து மார்க்கெட்டில் இருந்தது சோனிக்கிட்ட இருந்து. அண்ட் இதில் வந்து 290ES ரொம்ப பேசிக்காக இருக்கும், அதில் வந்து மோட்டரைஸ்டு ஆப்டிகல்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. வேறன் 590ESல நீங்கள் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் சினிமாஸ்கோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அனமாஃபிக் 2.35:1 அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோட்டரைஸ்டு லென்ஸில் தான் உங்களுக்கு வந்து லென்ஸ் மெமரிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியம் மாடலாக தான் வந்து எல்லோரும் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் சோனியிலேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போது 590ES அதாவது சோனி VPL VW 590ESங்கிற இந்த மாடல் வந்து இந்தியாவில் வெறும் 2 மாடல் தான் இருக்குது, எல்லாமே சேல் ஆகிடுச்சு, இதை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 4K லேசரில் 7000ES தான் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட 3-4 மடங்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரொஜெக்டர் வாங்கணும், என்னோடய பர்சனல் யூஸ்க்கு வாங்கணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் 590ES வந்து
ஒரு நாள் வாங்கணும் அப்படின்னு நானும் வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் அது டிஸ்கண்டினியூ ஆக போகுது, இதுக்கு மேலே அந்த மாடல் வந்து கிடைக்காதுன்னொடனே நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து கால் வந்தது சார், 590 ES வந்து நான் வாங்குறதா இருக்கிறேன் அப்படின்னோடனே கஸ்டமரும் வந்து எனக்கும் ஆர்டர் பண்ணுங்க, நம்மளும் வந்து 590 ESஏ நம்மளோட ஹோம் தியேட்டருக்கு போட்டுடலாம். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராசஸிங்கும் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து மோட்டரைஸ்டு ஆப்டிக்ஸ் வந்து மோட்டரைஸ்டாக இருக்கிறதோட அது இந்த மாடலில் வந்து ஆப்டிக்ஸே வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவான லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் விடணும், நம்ம வந்து இதுக்கு மேலே டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு போக முடியாது, அதனால் நம்ம we can opt for 590 ESன்னு சொன்னார். ஸோ அந்த 590 ES தான் இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். இந்தியாவிலேயே வந்து 2 யூனிட் தான் இருந்தது, ஒன்று இங்கே இன்னொன்று என் வீட்டில் இருக்குது. இந்த ஹோம் தியேட்டர் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை செட் பண்ணி ஃபுல்லாக அதை என்ன சொல்கிறது எல்லா ஃபீச்சர்ஸும் ஃபுல்லாக பிரித்து மேஞ்சாச்சு. அண்ட் கேலிப்ரேஷன்லாம் அதில் சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் வந்து கேலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அதை செட் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு சைல்ட்ஸ் ப்ளே மாதிரி இருக்கும். ரிமோட்டில் நீங்கள் வந்து அந்த மோட்டரைஸ்ட் லென்ஸை வந்து ஏதோ DSLR கேமராவில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் DSLR கேமரா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஜூம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த சவுண்டு இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து நாங்கள் கேலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி தான் கேலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அந்த ஆப்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சோனி VPL VW590 ESங்கிற இந்த ப்ரொஜெக்டரை வந்து ரொம்பவே ஒரு வேர்சடைலான ப்ரொஜெக்டர் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னு சொல்லலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிற இப்போ வர ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 7000 ES, அதாவது VPL XW 7000 ESங்கிற ஒரு லேசர் ப்ரொஜெக்டருக்கு போயிட்டாங்க சோனி. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர்ஸ்லாம், இந்த லேம்ப் பேஸ்ட் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இந்த ப்ரைஸிங்கில் வந்து இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதே ஃபீச்சர்ஸ் வந்து இப்போது வர 7000 ES பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 times அந்த ப்ரைஸிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஃபீச்சர்ஸ் இதுதான் வந்து லாஸ்ட். இந்த ப்ரொஜெக்டர் இந்த 590 ES தான் லாஸ்ட். ஸோ இதுக்கு மேலே கிடையாது. ஸோ அதனால தான் நானும் சரி கஸ்டமரும் சரி இந்த ப்ரொஜெக்டருக்கு ஆப்ட் பண்ணோம். ஏன்னா இதில் இருக்கிற அந்த லென்ஸ், அந்த மோட்டரைஸ்ட் லென்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்டிக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஷார்ப்பராக இருக்கும். ஆப்டிக்கலாகவே வந்து இமேஜிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இருக்கீங்கன்னா DSLRல வந்து DSLR கேமராஸோட அந்த லென்ஸுக்கு வந்து ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆப்டிக்ஸில் வந்து அந்தளவுக்கு அந்த ஷார்ப்னஸ், அந்த கலரோட டெப்த்து, டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் அதுவே வந்து நிறையா பாதிக்கும் இமேஜை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற லென்ஸும் அந்தளவுக்கு இமேஜை வந்து மெருகேற்றி கொடுக்கும். அண்ட் அது போக இதில் வந்து நேட்டிவ் 4K SXRD பேனல் இருக்குது. 3 பேனல் வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த ப்ரொஜெக்டரை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன், இது வந்து 3LCD பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி LCOSன்னு சொல்லி இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரை வந்து இந்த ப்ரொஜெக்டரோட இமேஜிங் ப்ராசஸிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் சோனி அண்ட் JVC இவங்க 2 பேர் தான் இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை வந்து இந்த மாதிரியான ஒரு இமேஜிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா HDMI 18 Gbps ஹை ஸ்பீட் கேபிள்ஸை வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இதில் வந்து 4K மோஷன் ஃப்ளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இமேஜோட ஸ்மூத்னஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மோஷன் ஃப்ளோ ஃபீச்சரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 3,50,000:1 கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் லெவல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்படியே இங்கி பிளாக்ஸ் நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குறது நான் அப்படியே என்னோடய ஐஃபோனில் எடுத்தது. உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற அந்த பிளாக் லெவல் எப்படி இருக்குன்றது இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம். அண்டு இதில் வந்து 1800 லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து மற்ற மீடியா கோர் ப்ரொஜெக்டரும் இந்த ப்ரொஜெக்டரும் வந்து பிரைட்னஸில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. எல்லாமே டார்க் ரூம் அப்ளிகேஷன்ஸ்க்காக தான். ஸோ ரூம் வந்து எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இமேஜ் பிரைட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹாலில் வந்து போட முடியாது. ஹாலில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபேட் அவுட்டாக இருக்கும். பட் டார்க் ரூம் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும்.
அண்ட் கலர்லாம் வந்து வேறு லெவலில் இதில் வந்து ப்ராசஸிங் நடக்கும். ஏன்னா சோனியில் வந்து இந்த பிராவியா டிவியில் வந்து இருக்கிற அந்த ட்ரைலூமினஸ் டெக்னாலஜி தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் HDR10 அண்ட் HLG இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இமேஜிங்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அது அப்படியே வந்து நீங்கள் நேர்லேயும் இன்னும் என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இதில் வந்து அந்த இமேஜிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ரூமுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்டில் இலைட் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து 150 inches மைக்ரோ ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அக்கோஸ்டிக் ஸ்க்ரீன், விச் மீன்ஸ் இதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சாலுமே அந்த சவுண்டோட பாஸ் த்ரூ வந்து எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக வரும். அதனால தான் இது வந்து அக்கோஸ்டிக் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஓன் வந்து என்னென்னா இந்த ஸ்க்ரீன் மெட்டீரியலையே வந்து ஒரு த்ரெட்ஸ் மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு இதை வந்து வீவ் பண்ணுவாங்க. ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அந்த சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் இருக்கும் இதோட டாட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இது வந்து லைட்டை வந்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்க்ரீனோட தன்மை இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஸ்க்ரீனோட கெயின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இதோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். 1 cm பெசல் தான். இதை எட்ஜ்லெஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக அதுக்கு ஃப்ரேம் 1 cm பிளாக் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அது எடுத்துட்டோன்னா இது வந்து டோட்டலாக அப்படியே எட்ஜ்லெஸ்ஸாக இருக்கும். பட் அது பார்க்குறதுக்கு ஒரு சில ஹோம் தியேட்டரில் தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து எட்ஜோட ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதனால் நாங்கள் அப்படியே எட்ஜோட வச்சிட்டோம். அண்ட் உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எட்ஜ்லெஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய சைஸ் LED டிவி மாதிரி இருக்கும் அது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோவை வந்து ஒரே பார்ட்டில் முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து எப்போவுமே பண்ணுற ஹோம் தியேட்டர் மாதிரி இது கிடையாது. ரொம்பவே ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது உங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக இருக்கும். நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆஸ் மச் ஆஸ் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறதுனால இந்த வீடியோவோட லென்த்து வந்து கொஞ்சம் கூடுதலாக போகுது. ஸோ இது வந்து பார்ட் 2ஆக நான் வந்து பிரித்து நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து இதோட கண்டினியூஷன் வரும். அண்ட் பார்ட் 2 எண்டுலேயும் நீங்கள் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக், அவர் வந்து இந்த அவுட்புட் பற்றி என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ரொம்பவே நம்ம வந்து விளவாரியாக பேசலாம். அண்ட் ஓவர் டு பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஹோம் தியேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் பண்ணுறதுல ஒரு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக எங்களை வந்து கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் வீடு வந்து இதுக்குன்ட்டே டெடிக்கேட்டட் ரூம் வந்து போட்டு நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து அணுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பணத்தை சேவ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே டிசைனை வந்து பிளான் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து சிவில்லையும் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியுமோ பண்ணலாம். அண்ட் டிசைனும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை அண்ணா நகரில் எங்களோட ஷோரூம் இருக்குது. நீங்கள் தாராளமாக எனக்கு ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ரெசன்டேஷன் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். அடுத்த வாரமே உங்களுக்கு பார்ட் 2 வந்துடும். ஸோ தற்காலிகமாக உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆர் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி உங்களுக்கு நிறையா தெரியணும், இல்லை எதனா கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏன் நீங்கள் இந்த அப்ரோச் எடுத்தீங்க, ஏன் இந்த எக்யூப்மெண்ட் நீங்கள் போட்டிங்க, இதுக்கு போயிருக்கலாமேன்ற மாதிரி உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி எதனா கொஸ்டின் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு நான் பதில் அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.